அமெரிக்காவில் ராகுல் காந்தி பல்வேறு கூட்டங்களை கலந்து கொள்ளும்போது இந்தியாவுக்கு எதிராக பேசிவிட்டார் அப்படின்னு பிஜேபி தொடர்ந்து குற்றம் சுமத்துது. இவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் கிடையாது, இல்லை இவர் ஒரு பெரிய மருத்துவர் கிடையாது, இல்லை இவர் ஒரு பெரிய வெவ்வேறு துறையில் சிறந்த ஒரு ஆள் கிடையாது. இவரை நீங்கள் கூப்பிடுறீங்கன்னா அவர் அரசியல் தான் பேசுவார். அரசியல்வாதி எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, நம்ம நாட்டு நிலைமையை தான் பேசுவார். அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா என்ன பண்ண சொல்கிறீங்க? இந்தியாவில் இருக்கிற உண்மையான பெருமையாக பாராட்டுறாரு அவர். இந்தியாவில் பல்வேறு கலாச்சாரங்கள் ஒன்றா இருக்குது, மதங்கள்லேருந்து வெவ்வேறு விதமாக இருந்தால் கூட இங்கே இந்தியர்கள் ஒன்றுன்னு தான் அவர் பேசுகிறாரு. ஆக்சுவலாக இங்கே நம்ம அன்பை செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது, அன்பால் நம்ம எல்லாரையும் கட்டி போட வேண்டிய அவசியம் இருக்குன்னு தான் அவர் பேசுகிறார். ஏங்க இதே மோடி வெளிநாட்டில் என்னங்க பேசுகிறாரு? 2014 முன்னாடி இந்தியா 70 வருஷம் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை, ஒன்றுமே இல்லை, நாங்கள் தான் இந்தியாவையே கட்டமைச்சோன்னு சொல்கிறாருல்ல, அது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம். எல்லாரையும் பாரபட்சமாக நீங்கள் பார்க்குற, முஸ்லீம்களை தனியாக பார்க்குற, கிறிஸ்துவர்களை தனியாக பார்க்குற ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ அரசு இப்போ தான் ஒத்துட்டு இருக்காங்க, நீங்கள் ஒத்துக்கல இல்லை, எதுவும் ஏன் ஒத்துக்கல? நீங்கள் அந்த இந்தியான்றதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்றது தான் பாஜக பார்க்குற, ஆர்எஸ்எஸ் பாஜக பார்க்குற பார்வை என்ன, மற்ற எப்படி பார்க்கணும் நம்ம இந்தியாவை அப்படின்னு அவர் சொல்கிற விஷயங்கள். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அமெரிக்காவில் ராகுல் பேச்சின் உண்மை நிலை என்ன? தேசத்துக்கு எதிராக பேசினாரா? ஏன் பாஜக அவ்வாறு கூறுகிறது? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம். அமெரிக்காவில் ராகுல் காந்தி சுற்றுப்பயணம் செய்கிறார். அது பல்வேறு கூட்டங்களை கலந்து கொள்ளும்போது இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறார். அவர் ஜாதியை பற்றி பேசுகிறாரு, அப்புறம் இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறாரு, அரசியல் சட்டம் பற்றி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசும்போது இந்தியாவுக்கு எதிராக பேசிவிட்டார் அப்படின்னு பிஜேபி தொடர்ந்து குற்றம் சுமத்துது. உண்மையிலே வெளிநாட்டில் போய் இந்தியாவுக்கு எதிராகத்தான் ராகுல் காந்தி பேசினாரா? அதனால இந்தியாவில் லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாரா? இல்லை, அதாவது ஆர்எஸ்எஸ் ஒரே ஐடியாவை இந்தியாவில் திணிக்குது, இந்துத்துவான்ற ஐடியாவை இந்தியாவில் திணிக்குது. மற்ற மதங்களை மதிக்கிற மனோபாவம் அதுக்கு இல்லை. மாட்டிறைச்சி வச்சுருந்தா அடித்து கொள்கிறாங்க. மாட்டிறைச்சி வச்சுருக்கிற ஒரு இந்துவே அடித்து கொண்டுட்டாங்க. ஏன்டா அவன் இந்துவை அவன் ஏன் அடிச்சு கொண்டீங்கன்னு கேட்டால், நான் முஸ்லீம் நினச்சி அடித்து கொண்டுட்டேன்றானுங்க. அப்போ முஸ்லீம்லாம் அடித்து கொள்ளலாமா? இது என்ன அநியாயம் நடக்குது நாட்டில்? அப்போ மற்ற மதங்களில் பக் போர்டில் போய் கை வைக்கிறீங்க, மற்ற மதங்கள் விஷயத்தில் கை வைக்கிறீங்க. எலெக்ஷன் போது என்ன பிரச்சாரம் பண்ணுறீங்க? உங்கள் தங்கத்தை பிடிங்கிற குடிமை முஸ்லீமில் கொடுத்துருவான், தாலியை பிடிங்கி முஸ்லீமில் கொடுத்துருவான், எருமாட்டை பிடிங்கி முஸ்லீமில் கொடுத்துருவான்னு பேசுகிறீங்களே. அப்போ ஒரு பிரதமரே பேசும்போது இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது? வாயை மூடின்னு இருக்குது. அப்புறம் நோட்டீஸ் விடும்போது பிரதமர் பேரே இல்லை, பார்ட்டியோட தலைவருக்கு நோட்டீஸ் விட்டீங்க. வழக்கமே கிடையாது எலெக்ஷன் கமிஷனோட வழக்கமே. எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா எதிர்கட்சியத்தில் ஏமல் சோரனை பிடிச்சி உள்ளே போடுறீங்க, கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ளே போகிறீங்க. நல்லவேளை சுப்ரீம் கோர்ட் தலையிட்டுது. அதுக்கு முன்னாடி சிசோடியா பிடிச்சி போட்டீங்க. இந்த மாதிரி எல்லாரையும் கவிதாவை பிடிச்சி போடுறீங்க. இந்த மாதிரி பிடிச்சி போடுறீங்களா? இது என்ன காரணத்தினால இதெல்லாம் பண்ணுறீங்க? இதெல்லாம் பண்ணும்போது தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரி ஏஜென்சிஸ்லாம் பயன்படுத்தி எதிர்கட்சிகளை பயமுறுத்துகிற அந்த நிலைமையெல்லாம் மாறி போச்சுங்க. நீங்கள் மைனாரிட்டியாக ஆன பிறகு உங்களை பார்த்து யாரும் பயப்படுறதில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ ஐடியாலஜியை தீவிரமாக திணிக்கிற ஒரு போக்கு இங்கே இருக்குன்றதை அவர் சுட்டி காட்டுறார். இந்தியா எல்லா பல கலாச்சாரங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள் கண்ட ஒரு கண்ட்ரி. அந்த இதை அந்த கான்செப்டை நீ ஒத்துக்க மாட்டேன்ற, அந்த நல்லிணக்கத்தை பேணுகின்ற ஒரு விஷயத்தை நீ ஒத்துக்க மாட்டேன்ற. இங்கே பெரும்பான்மை மதம் தான் சிறுபான்மை மதத்தை அடக்கி ஆளுன்னு நினைக்கிற. சார், செக்குலரிசம்னா என்ன சார்? ஆக்சுவலாக செக்குலரிசம்ன்றது எல்லா மதமே இல்லைன்றது கிடையாது. எல்லா மதங்களையும் சரிசமமாக பார்க்கணுன்றது தான் செக்குலரிசம். எல்லா மதங்களையும் அவங்களுடைய உரிமைகளை அலோவ் பண்ணணுன்றது தான் செக்குலரிசம். அவங்களுடைய பாரம்பரிய வழக்கங்களை அலோவ் பண்ணணுன்றது தான் செக்குலரிசம். அதில் கை வைக்கக்கூடாத கவர்மெண்ட்ன்றது தான் செக்குலரிசம். மதமே கிடையாது, நாத்திகவாதம் பேசுகிறது தான் கவர்மெண்ட்டுன்னு கிடையாது. மதங்களை சமமாக பார்க்கணும். சிறுபான்மையோன்றதுனால உங்களுக்கு ஒரு இழுக்கு வந்துடக்கூடாது, பின்னடை வந்துடக்கூடாது. நீ பெரும்பான்மையோன்றதுனால உங்களுக்கு ஒரு சலுகை வரக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு தனியாக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. ஆனால் இங்கே என்ன நடக்குது? இங்கே முஸ்லீம்கள் அவங்களுடைய கலாச்சாரத்தில் நீங்கள் மாட்டு இறைச்சி சாப்பிட்றோம், பட்டியல் நிறுத்தவர் மாட்டு இறைச்சி சாப்பிட்றான், அவங்க கலாச்சாரத்தில் கை வைக்கிறீங்க. நீங்கள் எதுக்கு வக்போர்டு விஷயத்தில் தலையிறீங்க உள்ள? ஏன் உங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸை பார்த்து நீங்கள் பாகிஸ்தானுக்காக குரல் கொடுக்குறீங்கன்னு பேசுகிறீங்க? இந்த மாதிரிலாம். அப்புறம் இதே எலெக்ஷன் கமிஷனு 6 கட்டமாக 7 கட்டமாக தேர்தல் நடத்துகிறீங்க. ஒரு சின்ன இதில் கர்நாடகாவில் 2 தடவை நடத்துகிறீங்க. தமிழ்நாட்டில் 234, அங்கேயும் அவ்வளோதான் இருக்குது. ஏன் 2 கட்டம் நடத்துகிறீங்க? கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்ணணும் பிரதமர்ன்றதுக்காக பல கட்டங்களாக பல்வேறு ஸ்டேட்டில் நீங்கள் நடத்துகிறீங்க. நீங்கள் அவருக்கு ஏற்றபடி வசதியாக பண்ணுறீங்க.
இதெல்லாம் தான் ராகுல் காந்தி பேசுறாரு அங்க போயிட்டு. அதாவது பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசினா அது இந்தியாவுக்கு எதிராக பேசினா மாதிரின்னு இவங்க கட்டமைக்கிறாங்க. ஆனா இந்தியாவினுடைய இந்தியாவின் பெருமையை அவர் கெடுக்கிறார், வெளிநாட்டுல போய் கெடுக்கிறாரு. இந்தியாவின் பெருமை இல்லைங்க, இந்தியாவில் இருக்கிற உண்மையான பெருமையை அவர் பாராட்டுறாரு. அவர் இந்தியாவில் வந்து பல்வேறு கலாச்சாரங்கள் ஒன்னா இருக்கு, மதங்கள்ல இருந்து வெவ்வேறு விதமா இருந்தா கூட இங்க இந்தியர்கள் ஒன்றுன்னு தான் அவர் பேசுறாரு. ஆக்சுவலா இங்க வந்து நம்ம அன்பை வந்து செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு, அன்பால நம்ம எல்லாரையும் கட்டி போட வேண்டிய அவசியம் இருக்குன்னு தான் அவர் பேசுறாரு. அதுதான் நான் பாரத் ஜோடோ யாத்திரையில பண்ணினேன்னு அவர் பேசுறாரு. பாகுபாடு இருக்கு, மதங்களுக்கு பாகுபாடு இருக்கு, இதெல்லாம் வெளிநாட்டுல பேசலாமா? எங்க வெளிநாட்டில் யார்கிட்ட பேசுறாரு? இந்தியர்கள்ட்ட தானே பேசுறாரு. வெளிநாடு இந்தியர்கள்ட்ட தானே பேசுறாரு. அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்ககிட்ட தானே போய் பேசுறாரு. ரெண்டாவதுங்க, இவர் வந்து ஒரு பாலிட்டிஷியனுங்க, இவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர், இவர் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் கிடையாது, இல்லை இவர் வந்து ஒரு பெரிய மருத்துவர் கிடையாது, இல்லை இவர் வந்து ஒரு பெரிய வந்து வெவ்வேறு துறையில் சிறந்த ஒரு ஆள் கிடையாது. இவரை நீங்கள் கூப்பிடுறீங்கன்னா அவர் அரசியல் தான் பேசுவார். அரசியல்வாதி எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு, இந்தியர்கள்ட்ட பேசுறாரு, அரசியல் தான் பேசுவார், நம்ம நாட்டு நிலைமையை தான் பேசுவார். அது உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்குன்னா என்ன பண்ண சொல்றீங்க? அது வந்து இவர் பேசுறதுனாலேயே அவங்க இவர் பேசினதுனால தான் தெரிஞ்சு போச்சாங்க. இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு தெரியாத யாருக்கும். அவங்க பேப்பரே படிக்க மாட்டாங்க. நீங்கள் சோசியல் மீடியாவில் எல்லாம் போயிட்டு இருக்கு, எல்லாம் பார்த்து தானே இருக்காங்க. என்ன நடக்குது, பிரைம் மினிஸ்டர் என்ன பேசுனா எலெக்ஷனுக்கு முன்னாடின்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? எந்த ஓட்டை டார்கெட் பண்ணுறீங்க? நீங்கள் பெரும்பான்மை ஓட்டை டார்கெட் பண்ணி நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. நம்ம பாயிண்ட் என்னன்னா, பெரும்பான்மை ஓட்டும் டார்கெட் பண்ணாதீங்க, சிறுபான்மை ஓட்டும் டார்கெட் பண்ணாதீங்க. அவங்களையும் அச்சுறுத்தாதீங்க, இவங்களையும் அச்சுறுத்தாதீங்க. அரசியல்ன்றது வேற, மதத்தை பயன்படுத்தி அரசியல் பண்ண முடியாது. ஜாதி வாரியான கணக்கெடுப்பு கேட்குறாரு. இந்தியாவில் வந்து பாகுபாடு எப்போ ஒழியுன்னு கேட்குறாரு. இப்போ ஃபேராக இல்லை, ஜாதி வாரி கணக்கெடுப்பு வந்து எல்லாரும் சமம்ன்ற நிலை வரும்போது தான் பாகுபாடு ஒழியும். அது சோசியல் சமூக நீதி மூலமாக தான் வரும்னு சொல்கிறாரு அவர். அதில் என்ன தப்பு இருக்கு? அவர் சொன்னதில் ஒரு தப்பும் கிடையாது. எலெக்ஷன்ஸில் நீங்கள் வாக்கெடுப்பை பற்றி உங்களுடைய புள்ளி விவரம் என்ன சொல்லுது? எத்தனை நாள் கழிச்சு நீங்கள் ஆனால் கன்ஃபார்ம் பண்ணீங்க? இன்றைக்கி சாயந்தரம் வாக்கெடுப்பு முடிஞ்சதுன்னா நீங்கள் இது 12 மணிக்கு ஒரு ஃபிகர் சொல்கிறீங்க, ஒரு 2 மணிக்கு ஒரு ஃபிகர் சொல்கிறீங்க. கடைசியில் இப்போ அந்த ஃபிகர்லாம் கூட்டினா கிட்டத்தட்ட 200 தொகுதிகளில் பல பிரச்சனை வருது இல்லை? பதிவான ஓட்டுக்கும் எண்ணப்பட்ட ஓட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல? அந்த வித்தியாசத்தெல்லாம் யார் சொல்கிறது? அப்புறம் அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த வித்தியாசம் வர இடத்துல வந்து பாஜக வின் பண்ணி இருக்கிற அந்த இடத்துல வந்து அந்த வித்தியாசத்துக்கு இந்த வித்தியாசம் கம்மியாக இருக்குல்ல? அப்போ சந்தேகம் வருது இல்லை பல விஷயங்களில்? அது பல விஷயங்கள் எல்லாம் இது எலெக்ஷன் கமிஷன் எதையும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. இடஒதுக்கீடு பத்தி பேசுறாரு, எல்லோருக்கும் அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்னு பேசுறாரு. அதே சமயம் சில காலம் வரை இந்த இடஒதுக்கீடு தொடர வேண்டும்ங்கிறாரு. அப்ப சில காலம் வரை தொடர வேண்டாம் ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கிறாரு. ஏன் இது கொண்டு வாங்கி சில காலம் வரையும் தொடரணும், எல்லாரும் சமமாற வரையும் தொடரணும். அதுதான் அவர் சொல்றாரு. சமூக நீதி மூலமாக எல்லோரும் சமம் என்கிற நிலை வர வரையும் இந்த பாகுபாடு இருக்குது, அது தொடரணும். இது சமூக நீதி கிடைச்சாதான் அந்த சமநிலை வரும். சமநிலை வர வரையும் இடஒதுக்கீடு தேவைன்றாரு. அது எல்லாரும் சொல்றதுதான விஷயம். நீங்க ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ அரசு இப்பதான் ஒத்துட்டு இருக்காங்க, நீங்க ஒத்துக்கல இல்லை, எதுவும் ஏன் ஒத்துக்கல நீங்க? அதனால அவர் கேள்வி கேட்கிறாரு. நீங்க வந்து பிற்பட்டவர்கள்லாம் வந்து கை தூக்கி விடணும், அவங்க 50-55% மக்கள் தொகையில் இருக்கிறவனுக்கு 25% கொடுத்துருக்கீங்க இடஒதுக்கீடு. அப்போ எப்போதான் மீதி இருக்கிற மேலே வருது? அரசாங்கத்தோட செயலாளர்கள் எத்தனை பேர் பிற்பட்டவர்கள் இருக்காங்க? இப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எஸ்சிக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்குதா? ஐஐடியில் கிடைக்குதா, இல்லை பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களில் கிடைக்குதா, இல்லை அரசாங்கத்தில் கிடைக்குதா? அதெல்லாம் கிடைக்கலன்றதான் அவர் சொல்கிறாரு. அதில் என்ன தப்பு இருக்குது? ரெண்டாவது, இந்த அரசியலை வந்து ஒரு அரசியல்வாதி, ஒரு எதிர்க்கட்சி தலைவர், நீங்கள் அவர்கிட்ட போய் என்ன எதிர்பார்க்குறீங்க? கௌதம புத்தரோட அறிவுரைகள்லாம் என்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாம் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை இந்தியா வந்து ஏங்க இதே மோடி வந்து வெளிநாட்டில் போய் என்னங்க பேசுகிறாரு? 2014 முன்னாடி இந்தியா 70 வருஷம் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை, ஒன்றுமே இல்லை, நாங்கள் தான் வந்து இந்தியாவையே கட்டமைச்சோன்னு சொல்கிறாருல்ல? அது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம்? அதை நீங்கள் போய் சொல்லும்போது அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் ஒன்றுமே நடக்கலையா? பாஜக 5 வருஷம் வாஜ்பாய் ஆண்டார், அப்போ ஒன்றும் நடக்கலையா? இந்த மாதிரி நீங்கள் வெளிநாட்டில் போய் இந்த 70 இயர்ஸில் தான் 2014 அப்புறம் தான் இந்தியா எல்லாத்துலேயும் முன்னுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ தூரம் பொய்யான விஷயம்? அது ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற பல்வேறு விஷயங்களை அடித்தளம் போட்டது யார்? ஊழல் வச்சுருங்க, ஊழல் விஷயங்கள்லாம் இருக்குன்றதை நான் மறுக்கலை. ஆனால் பல்வேறு முன்னேற்றங்களை கொண்டு வந்தது யார்? இன்றைக்கி கம்யூனிகேஷன் புரட்சியை கொண்டு வந்ததுக்கு அடித்தளம் போட்டது யார்? இன்றைக்கி வந்து சேட்டலைட் போன்ற விஷயங்களில் சந்திராயன்லாம் விடுற விஷயங்களில் அடித்தளம் போட்டது யாருங்க? காங்கிரஸ் கட்சி தானே போட்டுது. காங்கிரஸ் கட்சி இந்தியை திணிச்சது, அதெல்லாம் ஒரு விஷயம். ஒரு லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால அது நார்த் இந்தியனோட பாலிசியாக திணிச்சாங்க. அப்போவும் தமிழ்நாடு எழுத்து தானே இருந்தது, இந்தியை நம்ம உள்ளே விட்டோமா நம்ம? இப்போ அதே வேலையை நீங்கள் பண்ணுறீங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு. இந்த ஆர்எஸ்எஸ்க்கு வந்து தமிழ்நாடு, தமிழ், மராத்தி, மணிப்பூரி, பெங்காலி இதெல்லாம் பார்த்தா ஒரு இரிட்டேஷன் இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து இந்த லாங்குவேஜ் சிறப்பாக இருக்குது.
அவங்க ஹிந்தி லாங்குவேஜோட இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த லாங்குவேஜை பார்த்தா ஒரு இரிட்டேஷன் வருது ஆக்சுவலாக. அதனால வந்து தமிழர்கள், பெங்காலிகள் எல்லாரையும் எதிர்க்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக. அரசியல் சட்டத்தை மாற்ற நினைக்கிறார்கள். அரசியல் சட்டம் அச்சுறுத்தலில் இருக்கிறது. இதை ஏன் போய் சொல்லணும்? என்ன காரணம்? அப்படி அச்சுறுத்தல் இருக்கா? தேர்தலில் சொல்லப்படுது. நீங்கள் யூசிசி போன்ற விஷயங்களை கொண்டு வரீங்கல்ல, யூனிஃபார்ம் சிவில் கோடு போன்ற விஷயங்களை கொண்டு வரீங்கல்ல, அதெல்லாம் கொண்டு வரும்போது அரசியல் சட்டத்தை மாற்ற நினைக்கிறீங்கன்னு சொல்கிறேன். அரசியல் சட்டத்தை மாற்றி தானேங்க 370 குழந்தைங்க, அரசியல் சட்டத்தை மாற்றி தானேங்க இடபிள்யூஎஸ் குழந்தைங்க. இடபிள்யூஎஸ் வந்து இருக்கா அரசியல் சட்டத்தில்? ஒரிஜினல் அரசியல் சட்டத்தில் இருக்கா? யூசிசியை பற்றி கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறீங்க? அது அரசியல் சட்டத்திலே அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, எல்லாரும் விருப்பப்பட்டா கொண்டாடலான்னு. ஏங்க அப்போ சமூக கல்வி அடிப்படையில் பிற்பட்டவர்களுக்கு தான் இடஒதுக்கீடுன்னு அம்பேத்கர் சொல்லிட்டு போனார்ல, அதை மாற்றி வருமானத்தை எப்படிங்க கொண்டீங்க உள்ள? அதுக்கு இதுக்கு மட்டும் அரசியல் சட்டம் கிடையாது, யூசிசி வரும்போது மட்டும் அரசியல் சட்டத்தை காமிப்பீங்களா? உங்கள் சௌரியத்துக்கு, உங்கள் கொள்கைகளை அமுல்படுத்துறதுக்கு எல்லா அரசியல் சட்டத்தை மாற்றுறீங்க, திருத்துறீங்க. 370 மாற்றுறீங்க, இடபிள்யூஎஸில் மாற்றுறீங்க அரசியல் சட்டத்தை. இப்போ யூசிசி செக்யூலர் சிவில் கோட் அதில் மாற்ற போகிறீங்க. அப்போ இந்த மாதிரி அப்போ இந்தியாவில் இருக்கிற பல்வேறு கலாச்சார மொழிகள் கொண்ட வெறும் முஸ்லீம் மட்டுமா இங்கே சிறுபான்மையோர்? இங்கே சீக்கியர்கள் சிறுபான்மையோர் தான், இங்கே பௌத்தர்கள் சிறுபான்மையோர் தான், இங்கே ஜெயினர்கள் சிறுபான்மையோர் தான், இங்கே அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையோர் தான். இங்கே இந்த சிறுபான்மையோர்களுக்கெல்லாம் ஒரு தனித்தனி ட்ரெடிஷன், அவங்களுடைய வழிபடி, அவங்க பாரம்பரியப்படி சில முறைகளை கையாளுறாங்க, மதப்படி சில விஷயங்களை கையாளுறாங்க. அதை நீங்கள் வந்து இப்போ செக்யூலர் சிவில் கோடுக்கு என்ன சொல்கிறீங்க? சில மலை ஜாதிகள்லாம் தனியாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க சில விஷயங்கள்லாம். ஆனால் அப்போ என்ன சொல்கிறீங்க? அவர்களோட இதில் கை வைக்க மாட்டோம் அப்படின்றீங்க. அதனால் அப்போ எல்லாருக்கும் ஒன்று, அப்போ அவரோட இதில் கை வைக்க மாட்டோன்னா அது மட்டும் ரிலாக்ஸேஷனு? அதுலேயும் செலக்டிவாக இருக்கீங்க பாருங்கள். முஸ்லீம்களோட இதில் கை வைக்க, வக்போர்டை பிடிச்சி போடு, வக்போர்டில் இருக்கிற அதிகாரத்தெல்லாம் பிடிச்சிக்கோ. ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க? 370 காஷ்மீரை பிடிச்சி இது பண்ணு, நீக்கி விட்டுரு, அதில் வந்து அங்கே அவங்க வந்து அவங்களோட அதிகாரத்தெல்லாம் பறிச்சிரு. ஸோ நீங்கள் இது மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எல்லோருக்குமான சப்கா சாத் சப்கா விகாஸ்ன்னு நடக்கலைங்க. எல்லோருக்குமான வளர்ச்சின்றீங்கல்ல, அது இங்கே நடக்கலை. எல்லாரையும் பாரபட்சமாக நீங்கள் பார்க்குற, முஸ்லீம்களை தனியாக பார்க்குற, கிறிஸ்துவர்களை தனியாக பார்க்குற ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலாக கேட்டால் நான் பெண்களுக்கு எதிரி கிடையாது அப்படின்றீங்க. உங்கள் ஆர்எஸ்எஸ் ஓட பத்திரிகை ஆர்கனைசர் 1966 இந்திரா காந்தி பதவிக்கு வந்தபோது என்ன தெரியுமா எழுதினாங்க? பொது வாழ்க்கையில் பெண்கள் வந்தால் சமூகம் கெட்டுடும் எழுதினாங்க சார். அப்படி எழுதின பத்திரிகை தான் ஆர்எஸ்எஸ். உங்கள் பாலிசி அதுதான். உங்கள் லாங்குவேஜ் பாலிசி என்ன? இங்கிலீஷ் எடுக்க வரக்கூடாது, அந்த இடத்துல ஹிந்தியை வைக்கணும், ஹிந்தியை எடு, அங்கே சான்ஸ்கிரிட்டை வைக்க. அதுதான் உங்கள் லாங்குவேஜ் பாலிசி. கோல்வார்கர் சொல்லிட்டு போயிருக்கிற பாலிசி. ஏன் திருச்சி ஏர்போர்ட்டில் சான்ஸ்கிரிட்டில் ஏன் போட்டு திறக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கும் சமஸ்கிருத்துக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? அது தேசிய அளவில் எல்லாருக்கும் இருக்கு. தேசிய அளவில் சமஸ்கிருதத்துக்கு என்னங்க இங்கே இருக்கீங்க? ஹிந்தியை வச்சா கூட சரி, ஏதோ உங்கள் லாங்குவேஜ் ஹிந்தியை வைக்கிறீங்க, சமஸ்கிருதத்தை கொண்டு வைக்கிறீங்களா? என்ன அர்த்தம் அதுக்கு? அப்போ உங்கள் நோக்கம் என்ன? எதை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? ஏதோ 10,000 பேர் பேசாத சமஸ்கிருதத்தை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய காரணம் என்ன? உங்கள் நோக்கம் என்ன? ஒரே கலாச்சாரத்தை எல்லார் மேலேயும் திணிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரே ஃபுட்டை எல்லார் மேலேயும் திணிக்க வேண்டிய அவசியம் என்ன? என்ன காரணம் சொல்லுங்கள்? இதெல்லாம் பண்ணும்பொழுது தான் ராகுல் காந்தி கேட்குறாரு, இந்தியாவை வந்து நீங்கள் இப்படி மாற்றுறீங்களே, இது பல்வேறு கலாச்சாரங்கள், மதங்கள், இனங்கள், மொழிகள் கொண்ட நாடு, இது எல்லாத்தையும் சமமாக வந்தீங்கன்றாரு. ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ராகுல் காந்தி சொன்னார். தேர்தலுக்கு பிறகு கூட நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை முன் வச்சார். வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தின் போதும் இந்த மாதிரி கருத்துக்களை வைப்பது என்பது வெளிநாட்டுக்கு சென்று நம்ம இந்தியாவுடைய பெருமையை அல்லது இந்தியாவுடைய தோட்டத்தை சிறுமைப்படுத்துவது தானே இருக்கும். எங்க வெளிநாட்டில் எல்லாமே தெரிஞ்சு போன விஷயம் தானே. புதுசாக சொல்கிறாரு. இன்னைக்கு நேற்று சாயந்தரம் ட்ரம்ப்பும் கமலா ஹாரிஸும் என்ன பேசுனாங்கன்னு விலாவரியாக இன்னைக்கு உலகம் முழுக்க தெரியுது இல்லை? அதுக்கு தெரியாத போயிடுச்சு. அங்கேருந்து வந்து இங்கே ட்ரம்ப் பேசினாலும் தெரியுமான்னு நமக்கே தெரிஞ்சது இல்லை. இப்போ மோடி என்ன பேசுகிறாருன்னு உலகத்தில் தெரியாத இருக்கு எல்லாருக்கும். தெரிஞ்ச விஷயத்தாங்க பேசுகிறாரு. இது உலகத்தில் தெரியாத விஷயம் பேசலை. இங்கே என்ன நடக்குது இந்தியாவிலன்றது உலகம் பார்த்து தானே இருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷனில் கமலா ஹாரிஸ் என்ன பேசுகிறாங்க, மைனாரிட்டி பற்றி அவங்க என்ன பேசுகிறாங்க, இமிகிரேட்டை பற்றி என்ன பேசுகிறாங்க, கருக்கலைப்பை பற்றி என்ன பேசுகிறாங்க, எல்லாம் தெரிஞ்சுதானே இருக்குது. உக்ரைனில் ஜெலன்ஸ்கி என்ன பேசுகிறான்னு தெரியாதே இருக்குது, நமக்கு தெரிஞ்சுதானே இருக்குது. ரிஷி சுனக் ஏன் போனாருன்னு தெரியாதே இருக்குது, அங்கே ஏன் கலெக்டானுக்குன்னு தெரியும். உலகமே சுருக்கி போச்சுங்க. இங்கே பண்ணுற பாஜக பண்ணுற இந்த பாலிடிக்ஸ் வந்து உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ராகுல் காந்தி போய் தான் சொன்னார்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. உங்களை தாக்கி பேசுறதுனால ஏதோ இந்தியா வைத்து பேசுகிற மாதிரி கட்டமைக்கிறீங்க நீங்கள். ஆக்சுவலாக அவர் வந்து இந்தியாவில் நடக்கிற விஷயம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை தான் ஒரு எதிர்கட்சி தலைவராக, ஒரு அரசியல்வாதியாக அவர் பேசுகிறாரு. ஆனால் ரொம்ப பக்குவம் இல்லாமல் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு அது பக்குவம் இல்லாத தெரியும். அவர் வந்து இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு போய் சொல்கிறார் வெளியில். ஆனால் இந்த மாதிரி வெளிநாட்டிலும் சென்று பேசி இப்பொழுது அநேகமாக அனைத்து பத்திரிகைகளின் தலைப்பு ஆகிறது என்பது இந்தியாவில் தன்னுடைய கருத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்கு இந்தியை மீண்டும் பயன்படுத்தி கொள்கிறாரா ராகுல் காந்தி? ஏன்னா நம்ம அதை பற்றிலாம் பேசுகிறோம், எல்லா பத்திரிகைகளும் அது பிரிண்ட் ஆகுது, எல்லாம் பப்ளிஷ் ஆகுது, ஊடகம் அதை பற்றி பேசியது. இதே விஷயத்தை ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் பேசியிருந்தானே. இந்த இந்தியான்றது அந்த ஒன் ஐடியா இருக்குல்ல, அந்த ஐடியாவை வந்து சிதைக்கிற மாதிரி. அதாவது இந்தியா ஆஸ் அ ஒன்,
இந்தியா வந்து பல்வேறு மொழிகள், கலாச்சாரங்கள், மதங்கள் கொண்ட அந்த நாட்டை ஒரே கலாச்சாரம், ஒரே விதமாக நீங்கள் கொண்டு போகிற அந்த ஆர்எஸ்எஸோடைய ஐடியாலஜி இருக்குல்ல, அதை எடுத்து தான் அவர் களமாடிட்டு இருக்கார். இது வந்து அரசியல் கிடையாது, அவரே சொல்கிறார், அரசியல் கிடையாது. இது வந்து 2 சித்தாந்தங்களுக்கு இடையிலான ஒரு மோதல். அந்த இந்தியான்றதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்றது தான். பாஜக பார்க்குற, ஆர்எஸ்எஸ் பாஜக பார்க்குற பார்வை என்ன, மற்ற எப்படி பார்க்கணும் நம்ம இந்தியாவை அப்படின்னு அவர் சொல்கிற விஷயங்கள். அதுக்கு அரசியல் ரீதியாக மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்களா இல்லையான்றதை போன தேர்தலில் பார்த்தோம். பாஜகவுக்கு மெஜாரிட்டியை குறைச்சிட்டாங்க, காங்கிரஸுக்கு கொஞ்சம் ஏற்றி விட்டாங்க. இது இந்தியா கூட்டணின்னு ஒரு இடத்துல கட்டமைச்சு போட்டி போட்டாங்க, அது 234 இடங்களை வாங்கிச்சு. இவங்க கூட ஒரு 10 இடங்கள் இவங்க வாங்கினாங்க. இப்போ கூட்டணி அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு, நம்ம சொல்கிற இந்த ஐடியா வந்து அந்த அடிப்படையில் அதுக்கு ஒரு ஆதரவு இங்கே இருக்குது. பாஜக கட்டமைக்கிற இந்தியாவில் வந்து மைனாரிட்டிக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, மொழிகள்லாம் வந்து அடக்கப்படும், அதெல்லாம் ஒடுக்கப்படும், அங்கே இனங்கள்லாம் அடக்கப்படும், ஒடுக்கப்படும், உரிமைகள் பறிக்கப்படும், இது அப்படின்றத வந்து உணர்ந்திருக்காங்க, மக்கள் உணர்ந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து முஸ்லீம் மேலே கை வைக்கலாம், நாளைக்கு இன்னொருத்தர் மேலே கை வைக்கலாம், அல்டிமேட்டாக கடைசியில் பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தவர் மேலே கை வைக்கலாம், மலை ஜாதி மேலே கை வைக்கலாம். நாளைக்கு வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்கு வரும்போது தான் நமக்கு அதை பற்றி தெரியும் ஆக்சுவலாக. அதனால் அவர் இப்போவே காஷன் பண்ணுறாரு, எல்லாரோட உரிமையும் பறிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு கலாச்சாரம், குறிப்பிட்ட ஒரு இனம், குறிப்பிட்ட ஒரு மொழி, இதை தான் இங்கே திணிக்கிற ஒரு விஷயம் இங்கே நடக்கும் இங்கே பாஜக ஆட்சியில் அப்படின்னு சொல்கிறார். அதை எடுத்து தான் அவர் களமாடிட்டு இருக்கார். அவர் ஒரு அரசியல்வாதி, எதிர்கட்சி தலைவர். அதே விஷயத்தை அங்கே போய் பேசுகிறார். அவருக்கு வேற என்ன பேச முடியும்? அவர் வேறு விஷயத்தெல்லாம் பேச முடியுமாங்க? இந்தியா மோடி பேசினா பேசுவார், மோடி வந்து அவர் போய் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவார், ஏதாவது ஒன்று பேசுவார். பட் பதவியில் இருக்கிற அரசியல்வாதி பேசுறது வேற. பதவியில் இருக்கிறவங்க தான் போய் இந்தியாவை பற்றி தப்பாக பேசக்கூடாது, புரியுதா உங்களுக்கு? இப்போ அண்ணா வந்து வெளிநாட்டுக்கு போனார், வெளிநாட்டுக்கு போனால் அவர் உடல்நிலைக்காக போனார் வச்சுக்கோங்க. அவரை பார்த்து கேள்வி கேட்கும்போது இந்தியாவை பற்றி பெருமையாக தான் பேசுவார். ஒரு பதவியில் இருக்கார், முதல்வராக இருக்கார். ஆனால் இவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கார். இந்தியாவில் நடக்கிற விஷயங்களை அவர் சொல்லணும். இந்தியாவில் என்ன போயிட்டுருக்கு, அரசியல் ரீதியாக என்ன போயிட்டுருக்கு. ஏன்னா இவர் ஒரு அரசியல்வாதி, இவர் வந்து விஞ்ஞானி கிடையாது, இவர் ஒரு பெரிய சிறந்த மருத்துவர் கிடையாது, இல்லை வந்து இவர் சிறந்த வந்து ஒரு அறிவியலாளர் கிடையாது, இல்லை ஒரு மதபோதகர் கிடையாது, இவர் வந்து பெரிய சோசியல் சயின்டிஸ்ட் கிடையாது. இவர் ஒரு அரசியல்வாதி, இந்தியாவில் நடக்கிற அரசியலை கவனிக்கிறவர், அந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கார். என்ன மாதிரியான அரசியல் இங்கே போயிட்டுருக்குன்றதை அவர் அங்கே போய் சொல்கிறார். அதில் என்ன தவறு இருக்குது? உங்களுக்கு வந்து இந்தியாவை வைத்து பேசுகிறாங்க, நீங்கள் கட்டமைக்கிறது உங்கள் அரசியல். இது ஆக்சுவலாக இந்தியாவில் நடக்கிறது. ராகுல் காந்தி இதை சொல்லாத போது கூட இது அங்கே அமெரிக்காவில் இருக்கிற எல்லாருக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். அந்த அளவுக்கு உலகம் சுருங்கி போச்சு இன்றைக்கி ஆக்சுவலாக. இவர் சொல்லி தான் அங்கே தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, மோடி என்ன பேசிகிட்டு இருக்காரு, பாஜக என்ன அரசியல் பண்ணுது, எல்லாமே தெரியும் சார். நேற்று அதான் சொல்கிறேனே, நேற்று நடந்த கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் உரையாடலேருந்து எல்லாமே உலகத்தில் போயிட்டு இருக்கும்போது புதுசாக ராகுல் காந்தி போய் தான் சொல்லி தான் அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கோ இல்லை அமெரிக்காவில் வந்து பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிற நிருபர்களுக்கோ இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. இந்தியாவில் என்ன நடக்குதுன்றது எல்லாருக்கும் உலகத்தில் தெரியும். ராகுல் காந்தி போய் சொல்லி தான் தெரியணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் அதை ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அவரை வந்து இந்தியர்களுக்கு விரோதமாக நீங்கள் சித்தரிக்கிறதுக்கு உங்களை ஆர்எஸ்எஸை குறை சொன்னால் ஏதோ ஒரு இந்தியாவை குறை சொன்ன மாதிரியான பிக்சரை திசை திருப்பி நீங்கள் தான் விடுறீங்க ஆக்சுவலாக. இந்த நிகழ்ச்சியிலும் கருத்தில் குறிப்பாக திரு பிரியன் மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.